ஹலோ மோட்டோ ஃபார்ம். நம்ம டிரைவ் ஹண்ட் எபிசோடு என்னாச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கிட்ட கேப் ஆச்சுது. அதுக்கான ரீசன் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம டிரைவ் ஹண்டோட செகண்ட் எபிசோடில் இருக்கிறோம். டிரைவ் ஹண்ட் எபிசோடோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம கரண்டாக இருக்கக்கூடிய இந்தியன் மார்க்கெட்டில் முன்னாடி நிறைய கார்ஸ் டிரைவர் சென்ட்ரிக்காக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பார்த்தோன்னா நம்ம சில செக்மெண்ட்டில் இருக்காது. சில செக்மெண்ட்டில் நம்ம வித் சர்டன் காம்ப்ரமைசஸோட ஒரு ப்ராடக்டை நம்ம பிக் பண்ணுறது மாதிரி இருக்கும். நம்ம ப்ரீமியம் ஹேஷ்பேக் செக்மெண்ட்டில் i20 என்லைனை நம்ம ஆல்ரெடி எபிசோடு 1ல் பண்ணியிருந்தோம். இந்த எபிசோடு எதை மீன் பண்ணுதுன்னா, ஒரு கார் பையிங்கில் ஒரு ஃபன் டு டிரைவ், ஹேண்ட்லிங், அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பையர்ஸுக்கான டார்கெட்டட் ஒரு காரை இந்த செக்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோன்னா மிட் சைஸ் செடான் செக்மெண்ட் இருக்குது. மிட் சைஸ் செடான் சொல்லவுடனே உங்களுக்கு நீங்கள் கரெக்டான காரை தான் கெஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம கூட விர்டஸ் இருக்குது. விர்டஸில் பேலன்ஸ்டான ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லும்போது 1.5 டிஎஸ்ஐயும் டிஎஸ்சி டிரான்ஸ்மிஷனும். டிரைவ் ஹண்ட் 2 எபிசோடில் ஏன் இந்த கார் ஃபீச்சர் ஆகுது, இதோடைய எல்லா பேராமீட்டர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு எபிசோடாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ டிரைவ் ஹண்ட் எபிசோடு ஏன் டிலே ஆச்சு, இல்லை அது உண்மையிலே போச்சுதான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. என்னன்னா, இது எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இந்த மாதிரி ஒரு எபிசோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ 2:30 மணி இங்கே நிற்கிறோம். இது ஆல்ரெடி அந்த எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த நெட்டாவுடைய ஒரு எண்டில் நிற்கிறோம். நாங்கள் டிரைவ் எடுத்தது அந்த டைரக்ஷன், திருநெல்வேலி டைரக்ஷனில் அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் ரோடு எடுத்து அப்படி இங்கே வந்தோம். இப்போ இது வெஹிக்கிள் ஒரு ஃபுல் டே இங்கே கூட வேணும். நாங்கள் இதுக்கு இடையில் 2 செக்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணோன்னா அந்த செக்மெண்டோட வெஹிக்கிள்ஸை நாங்கள் ட்ரை பண்ணோம். அது கிடைக்கிறதுனால தான் சரி ஓகே மிட் சைஸுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த எபிசோடோட பர்பஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த பர்டிகுலர் மிட் சைஸ் செடான் செக்மெண்ட் சொல்லக்கூடியது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் செடான்ஸ்னாலே டிரைவர்ஸ் டிலைட்டாக இருந்தது. ஏன்னா அந்த டிரைவர்ஸ் டிலைட்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஒரு கோல்டன் பீரியட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இருந்தது. ஃபியாஸ்டா ஹேண்ட்லராக இருந்தது, வெண்டோ ஹேண்ட்லராக இருந்தது, லீனியா ஹேண்ட்லராக இருந்தது. இப்போ நீங்கள் அந்த ஹேண்ட்லிங் கார்ஸுக்குள்ளே ஒரு காரை செலக்ட் பண்ணுற ஒரு பாயிண்டில் தான் நம்ம இருந்தோம். ஈவன் ஹோண்டா சிட்டியையும் நீங்கள் 3rd ஜென் சிட்டியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அதையும் நம்ம இந்த லீக்குக்குள்ளே சேர்க்க முடியும். எப்போவுமே நீங்கள் 5th ஜென்ரேஷனில் ஹோண்டா சிட்டி இருந்தாலும் 3rd ஜென்ரேஷன் ஒரு தனி ஒரு கனெக்டில் இருக்கும். 3rd ஜென்ரேஷன் வச்சுருக்கிறவங்க இல்லை அது ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த ஹேண்ட்லிங்னு சொல்லக்கூடியது வித் சர்டன் காம்ப்ரமைசஸ் தான் வாங்கணும். இதில் நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் ஒவ்வொன்றா பேசுவோம். ஆக்சுவலி நான் இன்ட்ரோலே என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ அந்த i20 என்லைன்லேயே நம்ம அந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸையும் முதல்ல டிஃபைன் பண்ணியிருந்தோம். டிஃபைன் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் காரில் அது எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியதை பேசியிருந்தோம். இப்போ டைமை நம்ம கீப் பண்ணுறதுக்காக நான் அந்த டெஃபினேஷனுக்குள்ளே அங்கே இந்த எபிசோடில் போகலை. நீங்கள் அதை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த எபிசோடையும் ஒருக்கா பாருங்கள். அப்போ இன்னும் கனெக்டடாக இருக்கும். இங்கே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஒவ்வொரு பேராமீட்டர்ஸுக்குள்ளே போவோம். அந்த பேராமீட்டரில் இந்த கார் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நாங்கள் இயற்கையோட ஒட்டி இருக்கிறதுனால இந்த கிரிக்கெட்டோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். போன எபிசோட்லேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் ஹெட்செட் வச்சு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஃப்ரீக்வன்சியாக கேட்டுகிட்டே இருக்கோம். மன்னிச்சுக்கோங்க, வேறு சாய்ஸ் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சேஸி இல்லை சேசிஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான் ஒரு காரோடைய ஃபவுண்டேஷன் மாடல். நமக்கு ஒரு கார் பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் லுக்ஸை தாண்டி சேசிஸோடைய அந்த என்ஜினியரிங்கை கேட்கும் போதே கார்ஸ் நம்ம கூட கனெக்ட் ஆகும். அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா Volkswagen ஸ்கோடான்னு வந்தாலே இந்த PQ25 மேலே நமக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் நம்ம கூட இன்றைக்கி இருக்கிற மாடல் நம்ம நிறைய இடத்துல பேசினதான் MQB A0iன்னு சொல்லக்கூடிய டெஸ்ஸி MQB, அதாவது இந்தியனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் இல்லை இண்டோ MQBன்னு சொல்ல முடியும். MQB சேசியை இந்தியாவுக்காக கொஞ்சம் காஸ்ட் ஆப்டிமைசேஷனில் நம்ம ஊருக்கான டைனாமிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேலபிள் சேசி. இது 4.6 மீட்டர்ஸுக்குள்ளே இதோட லெங்க் இருக்கும். 2651 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். இப்போ இந்த சேசிஸ் இவ்வளோ ஸ்கேலபிளாக இவ்வளோ ப்ராடக்ட்ஸுக்கு இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தோன்னா விர்டஸில் இருக்குது, ஸ்லாவியாவில் இருக்குது, குஷாக் டாய்கூன், லேட்டஸ்டான கைலாக்லையும் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் சேசியை இந்தியாவுக்காக டிசைன் பண்ணும்போது லோ காஸ்ட் வெர்ஷனாக அவங்க குளோபலி இருந்ததை பண்ணால் கூட இந்த ப்ராடக்டை அவங்களுடைய டிஎன்ஏயை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணியிருப்பாங்க. அதான் இதோடைய பிகர் ஸ்ட்ரென்த். ஏன்னா இந்த சேசியில் நீங்கள் பாருங்கள் 179 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். முன்னாடி Volkswagen ஸ்கோடாக்கு இருந்த பெரிய தலைவலியே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அப்போ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் எந்த வகையிலையுமே ஹேண்ட்லிங்கை பாதிக்கக்கூடாது, சேஃப்டியை பாதிக்கக்கூடாதுன்னு உள்ள விஷயங்களையும் பண்ணி
இந்த லைட்டர்னு நம்ம நினைக்கிற இந்த சேசிஸ் ஆக்சுவலி லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சேசிஸ் வந்து லைட்டராக இருக்கும், நல்ல டார்ஷனல் ரிஜிடிட்டி இருக்கும், அஜைலாக இருக்கும், கார்ஸை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஆனால் இது 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கும். அப்படின்னா சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் இல்லை, ஹேண்ட்லிங்கே ஃபோக்கஸ்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்னால் ஒரு விஷயம் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓல்டர் ஜென்ரேஷன் கார்ஸ் கூட இதை கம்பேர் பண்ணாதீங்க. கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய மிட் சைஸ் செடான்ஸில் நம்ம சொல்லக்கூடிய ஹேண்ட்லிங் வந்து இதில் ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ இதோடைய சேம் கசினான ஸ்லாவியாவை ஏன் நம்ம இதுக்கு செகண்டில் வைக்கிறோன்னா, ஸ்லாவியாவை கம்பேர் பண்ணும்போது விர்டஸோடைய அந்த சேசிஸோட கம்போஷர் வந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். அடுத்த பார்ட் வந்து இல்லை அடுத்த பேராமீட்டர்னு சொல்லக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஹேண்ட்லிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அதை ஹிட் பண்ணணும், ஒரு பேலன்ஸ் வேணும். ரைடும் ஹேண்ட்லிங்கும் கரெக்டாக இருந்தால் தான் பேசஞ்சர் கம்ஃபர்டபுளாகவும் இருக்க முடியும், ஹேண்ட்லிங்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி கார்ஸில் வந்து ஹேண்ட்லிங் மேலே இருக்கணும், கம்ஃபர்ட் அதுக்கு நேராக கீழே இருக்குது, ஆனால் க்ளோஸ்லியாக தான் இருக்கணும். அந்த ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவங்க என்னென்னா மெக்பர்சன் ஸ்டட், குளோபலி யூனிவர்சலி இன்றைக்கி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மெக்பர்சன் ஸ்டட்டை கூட ஸ்டெபிலைசர் பாரோட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஹேண்ட்லிங்கில் எப்படி யூஸ் ஆகுனுள்ளதை நம்ம வந்து டிரைவிங் செஷனில் பேசியிருக்கோம். ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்பி மேக்ஸில் தான் அதை ஒரு ஆப்டிமைஸ்டு டியூனில் பண்ணியிருப்பாங்க. கம்ஃபர்ட்டும் இருக்கும், ஹேண்ட்லிங் இருக்கணும். ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கும், ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் இருக்கும். இந்த காரோடைய ஏரோடைனாமிக்ஸும் இந்த ஃபேக்டரியில் கூட வரும். இந்த சேசிஸோடைய ஸ்டைலை நீங்கள் பாருங்கள். இவங்களுடைய டாய்கூன் ஆகட்டும், இல்லை அதோடைய கசினான கைலாக்கு குஷாக்கா விடைக்கும் இந்த செடானுடைய பாடி ஷேப் வந்து ஒரு ஏரோடைனமிக்கலி வந்து சார்ட்டடாக இருக்கும். நீங்கள் இதோடைய லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இது எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் வந்து நம்ம முதல்ல பண்ண ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். அது ஒரு ஃபுல் அண்ட் ரிவ்யூவாக பார்க்குறவங்க அதை பார்க்கலாம். இப்போ அடுத்த பேராமீட்டர் பார்த்தோன்னா காருடைய ட்ராக். இங்கே ரியர் ட்ராக் பார்த்தோன்னா இந்த மாடலுக்கு 1496 மில்லிமீட்டரில் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து 1511 மில்லிமீட்டரில் இருக்கும். நீங்கள் க்ளோஸான ஒரு காம்படிட்டர் சிட்டி வரைக்கும் 15லேருந்து 20 மில்லிமீட்டர் வந்து இந்த ட்ராக்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ட்ராக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு காரை வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக பாடியையும் ரோடையும் கனெக்ட் பண்ணுற ஒரு போர்ஷன் இந்த டயரோடைய அந்த ட்ராக்கை நம்ம சொல்ல முடியும். இந்த கார் நீங்கள் இப்போ பாருங்கள், நீங்கள் இப்படி கவனிக்கும்போது அந்த டயரும் பாடியும் பாருங்கள் ப்ராப்பராக ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. நீங்கள் இந்த பாடி லைன்லேயே டயர்ஸ் வந்து அப்படி கரெக்டாக இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக நீங்கள் சுசுக்கியோட கார்ஸை தான் நான் அந்த எபிசோட்லேயும் சொல்லியிருப்பேன், சின்ன டயர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ ரோட்டில் ட்ராக் வந்து கம்மியாகும், டயரோட விட்த்து கம்மியாகும். ஆனால் என்ன பண்ணும், கிரிப் இருக்காது. நீங்கள் ஒரு ஹேண்ட்லிங் இல்லாத காரை வந்து பெரிய டயர்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பேசர்லாம் போட்டு ட்ராக் கிரியேட் பண்ணுறதுக்கு ரீசனே அந்த மாடலை ரோடோட கிரிப் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் தான். அப்படி பார்த்தோன்னா இந்த வைடர் ட்ராக்கும் இந்த காரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். அடுத்த பேராமீட்டர் பார்த்தோன்னா ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம். அது வந்து நம்மளுடைய என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன். இப்போ எந்த காரை வந்து நம்ம எடுத்தாலும் அந்த டிரைவருக்கான கனெக்ட் கொடுக்கணுன்னா அது என்ஜினால் தான் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண முடியும். நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ், நம்ம கொடுக்குற இன்புட்ஸுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்னா என்ஜின் கிட்ட இருந்தும் டிரான்ஸ்மிஷன் கிட்ட தான் இருக்கணும். இதில் நம்ம 1 லிட்டருக்கு பதிலாக இந்த 1.5 லிட்டராக எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரு பவர் டு வெயிட் ரேஷியோ ஆகலாம், அந்த டார்க் டு வெயிட் ரேஷியோ பேஸ் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் என்ஜின் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பேசிக்கலி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதுக்கு மேலே டர்போவும் இருக்கும். இது வந்து அந்த டிஎஸ்ஐன்னு பார்த்தோன்னா நீங்கள் புதுசுன்னு நினைக்க வேண்டாம், நம்ம டிஜிடிஏன்னு சொல்லக்கூடிய கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான் இவங்களுடைய டேர்ம்ஸில் வந்து டிஎஸ்ஐன்னு சொல்கிறது. ஏர் தனியாக இருக்கும், 2000 RPM கீழே தனியாக போகும். அப்புறம் டர்போ சார்ஜர் வந்து ஏற உள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்டர்கூலருக்குள்ளே இருந்து திருப்பி கொடுக்கும். மற்ற நேரத்தில் எல்லா நேரத்துலையும் டைரக்ட் இன்ஜெக்ஷனாக தான் ஃபியூல் உள்ளே போகும். ஃபியூலை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, டைரெக்டாக வந்து நம்ம கம்பஷன் சேம்பருக்குள்ளே கொடுப்போம். இது வந்து EA 211ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவோ சீரீஸில் இருக்கக்கூடிய என்ஜின். இது ஒரு குளோபல் என்ஜின். இந்த என்ஜினை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணி ஒரு ரவ் ஹாப்பியான என்ஜின். இதை நம்ம ரவ் பண்ணுவோம். நீங்கள் பொதுவாக வந்து டீசல்ஸை ரவ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த சவுண்ட் வந்து காதுகளுக்கு இனிதாக இருக்கும். ஆனால் இந்த பெட்ரோலை ரவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் இருக்குது. ஏன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் ட்விஸ்டி ரோட்ஸில் அப்படி கட் பண்ணியெல்லாம் ஓட்டிகிட்டு வந்தோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கு ரீசனே அந்த டிஎஸ்டி தான். மேனுவல் அது இன்னும் கனெக்டடாக இருக்குது, இப்போ மேனுவல் இல்லை.
டிஎஸ்சியில் தான் இருக்குது. டிஎஸ்சி நமக்கு தெரியும், டைரக்ட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் சொல்லக்கூடிய டுவல் கிளச் சிஸ்டம். ஆடு தனியாக இருக்குது, ஈவன் தனியாக இருக்குது, நிறைய இடத்துல நம்ம அதை பேசியிருக்கோம். நம்ம இதை வந்து இனிமேல் டிரைவ் பண்ணி அடுத்த பேராமீட்டர்ஸ் ஒவ்வொன்றா பேசலாம். இப்போ எந்தூசியாஸ்டிக் பீப்புள்னு சொல்கிறவங்க ஒரு 5% பீப்புள் தான். அந்த 5% பீப்புளுக்கு வந்து கார்ஸ் வந்து க்ளீன் லுக்ஸாக இருக்கிறது பிடிக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு போலோவை எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், புண்டோவெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஹாட்டாக தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கி அந்த ஹாட் கார்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் கூட இந்த காரோடைய லுக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு க்ளீன் லுக்ஸ். அப்புறம் ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்ஸ் ஆகலாம், ரியர் ஓவர் ஹேங்ஸ் ஆகலாம், நம்ம ட்ராக் ஆல்ரெடி பேசிட்டோம், இந்த மசில் லைன்ஸ் ஆகலாம். ஐ மீன் எதை சொன்னாலும் இது வந்து யாரும் குறை சொல்கிறது மாதிரி இருக்காது. ஃப்ரெண்டு சின்னதாகவும் பூட்டு பெருசாகும் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கும். பார்த்து பார்த்து பண்ணி இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியரிங் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் அந்த ஃபோக்ஸ்வேகனுடைய ஸ்டைலிங் அது வந்து உங்களுக்கு நல்லாவே எவிடண்டாக இருக்கும். அந்த ஸ்டைலிங்கில் இந்த டாப் ஆஃப் த லைனில் ஜிடி பேட்ஜிங்கில் இருக்கக்கூடிய மாடல்ஸில் வந்து இந்த பியானோ பிளாக்கும் கிரில்ல பிளாக் அவுட் போர்ஷனும் குரோம் வந்து டீக்ரோம் பண்ணாலே அந்த லுக் வந்து கண்டிப்பாக இருக்கும். கூட ரூஃபில் வந்து பிளாக்கும் இந்த கலர் எல்லாமே காம்பினேஷனில் இருக்குது. லுக்ஸும் இதுக்கு கூட அப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். இன்டீரியர் பற்றி நான் ரொம்ப பெருசாக பேச போகிறதில்ல. ஏன்னா இன்டீரியர் வந்து நம்ம மற்ற ஃபுல் அண்ட் ரிவ்யூஸில் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். நான் எக்ஸ்டீரியர் எப்படி சொன்னனோ அதே மாதிரி மினிமலிஸ்டிக்கான ஒரு இன்டீரியர். ஆனால் ஒரு விஷயம் நான் பேச முடியும், இந்த இன்டீரியருடைய ஒரு பாயிண்டில் ஒரு காஸ்டிங்கில் ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் ஃபோக்ஸ்வேகனுக்காக அட்வொகேட்டாக நான் பேசலை, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பார்க்குறவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு சொல்லி தான். நீங்கள் ஒரு காரோடைய இன்ஜினியரிங்கில் கோர் பேராமீட்டர்ஸ் என்னன்னு யோசிச்சாதான் இந்த விஷயம் தெரியும். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில வெஹிக்கிள்ஸ் அளவுக்கு இதில் ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஃபீச்சர் ஃபோக்கஸ்டாக இவங்க இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன். ஆனால் இதில் இப்போ டாப் ஆஃப் த லைனில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்திருந்தாங்கன்னா இந்த என்ஜினை வந்து நமக்கு வந்திருக்காது. ஐ மீன் இங்கே ஃபோக்கஸ்ட் வந்து ஒரு என்ஜின், நல்ல சேசி, ஹேண்ட்லிங்னா சஸ்பென்ஷன்லாம் அவ்வளோ வேலை போயிருக்கு, பிரேக்கில் எல்லாம் அவ்வளோ வேலை போயிருக்கு. அதுதான் ப்ரையாரிட்டி. இப்போ நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபோக்கஸ்டான ஒரு காரை பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற இந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸும் இந்த பர்டிகுலர் இந்த ஹேண்ட்லிங்கும் டெலீட் ஆகிருக்கும். அப்போது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா இது. ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. நான் அது உங்களுடைய மைண்ட் செட்டை புரிகிறது எதுலன்னா, அப்போது அந்த காலகட்டத்தில் PQ25 பேஸ் பண்ண வெண்டோ ஆகலாம், போலோ ஆகலாம், ரேப்பிடெல்லாம் இன்டீரியர் எப்படி இருந்துதானே. ஆக்சுவலி அன்னைக்கு அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி அன்னைக்கு இருந்த இதில் அவங்க பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு லோவர் போர்ஷனில் கொஞ்சம் ஆவரேஜான பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். அது இதில் ஒரு காம்ப்ரமைஸ் தான். காம்ப்ரமைஸை நம்ம அட்ஜஸ்ட் ஆகணும்னு நான் பேச வரல, அந்த ரீசனுடைய பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இது அந்த ஜிடி லைன், அந்த ஒரு ஸ்போர்ட்டி நேச்சருக்காக கொஞ்சம் ரெட் பேட்ஜிங் எல்லாம் இதில் இருக்கும். சீட்ஸ்லேயே ரெட் ஸ்டிச்சிங் எல்லாம் இருக்கும், வெண்டிலேட்டட் சீட்டெல்லாம் இருக்கும், ஆல் பிளாக்ல இருக்கும், ரூஃப் லைனர்லாம் பிளாக் தான். ஆனால் இந்த மெட்டீரியல்லாம் சாதா குவாலிட்டி பாருங்கள். இதெல்லாம் ஃபோக்ஸ்வேகனில் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அது அப்படி இருக்கும் அந்த பீரியடில். இதெல்லாம் கொஞ்சம் அவங்க கவனிக்கணும். அப்புறம் ஏசி பற்றின ஒரு இதையும் சொல்லிட்டு நம்ம டிரைவிங்குள்ளே போயிடலாம். ஏசி 1 லிட்டர் வரைக்கும் 1.5 லிட்டர் உண்மையிலே நல்லா இருக்கும். நாங்கள் இன்னைக்கு எவ்வளோ கிலோமீட்டர்கிட்ட ஓட்டியிருப்போம், எவ்வளோ கிலோமீட்டர், ஒரு 150 கிட்ட வந்திருக்குமா? அந்த அளவுக்கு நம்ம ஓட்டும் போதே ஏசி நம்மளை எங்கேயுமே குறைவிக்கல. ஆனால் இன்றைக்கி சரியான வெயில் தான். நாங்கள் அங்கேருந்து வரும்போது ஏசி 1 லிட்டர் வரைக்கும் 1.5 ஓகே தான். ஆனால் பழைய ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா மாதிரி இல்லை. இப்போ என்ஜின் ட்ரைவிங்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேட்டாச்சு. அதனால் வந்து எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ண 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸில் சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு எமர்ஜென்சியில் ஏர் பேக்ஸ் நம்மளை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி அதுவே நம்மளை இன்ஜோர் பண்ணி விட்டுரும். கூட ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ரீசெண்டான ஒரு இன்சிடென்ட் நம்மளை இதையும் பேச வச்சுருக்கு. இது நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். சன்ரூஃபில் தயவு செய்து குழந்தைகளை விடாதீங்க. அந்த இன்ஜுரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சன்ரூஃப் உங்களுக்கு எப்போ செட் ஆகும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பீச் சைடு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பார்க் சைடு போகிறீங்க, ஸ்டேஷ்னரி வெஹிக்கிளை நிப்பாட்டும் போது ஹில்ஸுக்கு போகிறீங்க, உங்களுக்கு அந்த அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணி பசங்களை நிற்க வைங்க. வெஹிக்கிள் நீங்கள் மூவ் ஆயாச்சுன்னு சொன்னாலே யாருமே நிற்காதீங்க, ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, யாருமே நிற்காதீங்க. அதுலேயும் குழந்தைகளை தயவு செய்து நிப்பாட்டாதீங்க. இங்கே பிரேக் பண்ணும்போது இன்ஜுரி ஆகும், பேக்கில் விப்ளாஷ் இன்ஜுரி எல்லாமே வரும். தயவு செய்து அது பண்ணாதீங்க. யாராவது பண்ணுறதை பார்த்தா கூட அவங்ககிட்ட ஜென்ரலாக சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு மேலே அந்த சேஃப்டியை வந்து
உங்களுக்கு கரிசனை இல்லையான்னு கேளுங்க. அவங்க சொல்கிறேன் திட்டுறதெல்லாம் நான் ரீசெண்டாக கேட்டேன். ஜெரைன் நம்ம ஒரு மோட்டோ ஃபேம் வந்து சென்னையில் இருக்கிற பிரதர் வந்து ரீசெண்டாக ஒருத்தர் இது மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது சொன்னதுக்கு அந்த கார் ஓனர் அவங்கள திட்டினாரா, என் கார் என் காசுன்னு சொல்லி. அந்த லெவலில் நம்ம மார்க்கெட் இருக்குது. ஓகே, ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ரோட்ஸ் எல்லாருக்குமானது, நம்மள மாதிரியே மற்றவங்களோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுவோம். இப்போ நம்ம டிரைவிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா விர்டஸ் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது. நான் இன்ட்ரோலே சொன்னது மாதிரி நம்ம விர்டஸ் பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணாலும் இந்த டிரைவ் ஹண்ட் எபிசோட பேஸ் பண்ணி தான் நம்ம இதை பேச போகிறோம். அதாவது ரெஸ்ட் ஆஃப் த செடான்ஸ் கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுலேருந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக ஒரு ஃபன் டு டிரைவ் ஃபோக்கஸ்டாக எப்படி விர்டஸ் பிஹேவ் பண்ணணுள்ளதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பேச போகிறோம். ஃபுல் அந்த ரிவ்யூஸ் பார்க்குறவங்க, ரெகுலர் பையர்ஸாக ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பழைய விர்டஸோட ரிவ்யூஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சில கம்பேரிசன்ஸ், சில கனெக்டிவிட்டிஸ் இதில் பேசணும். இப்போ எப்போவுமே விர்டஸை நம்ம பேச எடுத்தாலே முதல்ல ஒரு எந்தூசியாஸ்ட் இல்லை ஒரு கார் லவர்கிட்ட வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே எப்படி இருக்கும்னா, PQ25 மாதிரி இல்லை இந்த சேசி. PQ25ன்னு சொல்லும்போது நம்ம போலோ, வெண்டோ, ரேப்பிட், அதுலேயும் மெயினாக வெண்டோ வர்சஸ் ரேப்பிட். இந்த வெண்டோ ரேப்பிடோடைய கம்பேரிசனை இந்த MQB A0iN கூட பேசும்போது பழையது மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். பழையது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்பைட் மோராரில் சிமிலர் தான். அது கொஞ்சம் கூட பிளான்டடாக நமக்கு பேசிக்கலி ஃபீல் ஆகும். டோர்ஸ் ஆகலாம். அதாவது நீங்கள் நிறைய இடத்துல நான் பேசியிருப்பேன், போலோ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டோரை பூட்டி அடைச்சி காட்டுறது, டோரோடைய அந்த எல்போ சப்போர்ட்டில் ஹேண்டிலில் நின்றுக்கிட்டு ஜம்ப் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதோடைய சேஃப்டி பற்றி நமக்கு தெரியும். கூட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, 160லேருந்து 163 வரைக்கும் தான் அதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பிளான்டட் ஃபீலில் தான் அது இருக்கு. ஸ்டாட்டிக்காகவும் தெரியும், டைனாமிக்காக ஓட்டும் போதும் தெரியும். கூட அந்த பீரியடில் இருந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங்ஸ் ஆகட்டும், அந்த வெயிட்டில் நம்ம ஒரு வெயிட்டோடு அந்த கார் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. இதை நீங்கள் வந்து MQB கூட கண்டிப்பாக வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா MQB A0iN வந்து ஒரு இந்தியனைஸ்டு வெர்ஷனாக, ஒரு டெஸ்ஸி MQB, அது இந்தியாக்காகவே ரீஎன்ஜினியரிங் பண்ணப்பட்ட ஒரு சேசி. அந்த சேசியில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருப்பாங்க. ஒன்று, அந்த அஜிலிட்டி வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி என்ஜினியரிங் பற்றி பேசும்போது நீங்கள் எந்த ஒரு புதிய ப்ராடக்டோடைய சேசிஸ் எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை ஒரு புதிய ப்ராடக்டோடைய இனோவேஷன் பற்றி பேசும்போது வெயிட் ரிடக்ஷன் பற்றி பேசுவாங்க. வெயிட் ரிடக்ஷனாக இருந்தாலும் அதில் சேஃப்டி எப்படி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு என்ஜினியருக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணால் தான் டைனாமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபேட்டான கார் வந்து கஷ்டப்படும் டைனாமிக்கலி ஷார்ட்டடுக்காக. நீங்கள் போலோவையும் புண்டோவையும் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா நான் இப்போ சொல்கிறதுல புரியும். என்ன தான் புண்டோ ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருக்கும். அந்த பாடி ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணும் ஹேண்ட்லிங்க்கு. ஆனால் அதை பண்ணியிருப்பாங்க, கவுண்டர் இன்ஜினியரிங் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் போலோ கொஞ்சம் கூட அஜயிலாக இருக்குது அந்த கம்பேரிசனில். அதே மாதிரி தான் இதை வந்து லைட் வெயிட்டுன்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் அந்த வெயிட்டை வந்து அவங்க வெயிட் ரிடக்ஷனை கவுண்டர் பண்ணுறதுக்கான என்ஜினியரிங் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சேஃப்டி நமக்கு தெரியும், ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்குது. கூட இந்த சேசிஸில் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்தியாக்காக உருவாக்கும் போது இந்த சேசிஸ் ஒரு ஸ்கேலபிள் சேசிஸ் அவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஸ்கேலபிள்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் சேசிஸ் மேலே தான் அவங்களுடைய லேட்டஸ்ட் எல்லா இந்தியா 2.0 எல்லா கார்ஸுமே உட்காந்துருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்த இந்த கிராஸ் கட்டெல்லாம் இந்த சேசிஸோட ஒரு அட்வான்டேஜ் நம்ம தொடர்ந்து அதை பேசுவோம், இந்த எக்ஸாம்பிளே பேசுவோம். அப்படின்னா நம்ம அந்த இந்தியா 2.0 விர்டஸ் ஆகலாம். முதல்ல ஸ்லாவியா வந்தது, இந்த செடானில் ஸ்லாவியா வந்தது, அப்புறம் வந்து பார்த்தோம்னா விர்டஸ் வந்தது, அதுக்கு முன்னாடி டாய்கூன் வந்தது, குஷாக் வந்தது, இப்போ கைலாக் வருது. இது எல்லாமே இந்த சேசிஸை பேஸ் பண்ணது. அப்போ முதல்ல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, PQ25 வேறு, MQB A0iN வேறு தான். ஆனால் காம்ப்ரமைஸ்டுன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு வராத மாதிரி இங்கே கொஞ்சம் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் நான் பேசும்போது ஒரு விஷயம் பேசியிருப்பேன் பாருங்கள், அது கண்டிப்பாக காம்ப்ரமைஸ்டு தான். ஏன்னா அந்த பழைய ஜெர்மன் ஃபீல் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஆனால் டைனாமிக்ஸில் மாடர்ன் டேயில் வந்து என்ன பண்ண முடியும்னு உள்ளதை பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். ஆனால் இன்னும் நீங்கள் இதை கேட்கும்போது கோர் என்ஜினியரிங்கும் கோர் எந்தூசியாஸ்ட் வந்து இல்லையே, இது தப்பாச்சு, பழைய கார் தானே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அது உண்மை தான். அதை நம்ம நோ டினையிங் த ஃபேக்ட், அது உண்மை. ஆனால் அதை நம்ம இனிமேல் பேசிகிட்டு இருக்க முடியாது. நம்ம கொஞ்சம் பேர் தான் அதை பேசிகிட்டு இருக்கிறோம்.
நம்ம காலம் ஓடுறது கூட ஓட வேண்டியது. அதில் நமக்கு லீஸ்ட் காம்ப்ரமைஸோட நம்மளுடைய கோர் ஃபேக்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுதோ அதை நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம சேசிஸுக்கு வருவோம். MQB-A0IN சேசிஸ் பற்றி பேசும்போதே அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி நம்ம பேசணும். அப்போ ஒரு என்ஜினியருக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கார் நீங்கள் பேசிக்கலி வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் எங்கே தெரியுமா உட்காந்துருக்காரு? இந்த பி பில்லர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போவே இந்த காரோட லெங்க் உங்களுக்கு தெரியுது, ஒரு லாங்கான கார். ஆனால் நீங்கள் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹை ஆகும்போது ஹேண்ட்லிங்கை வந்து எப்போவுமே நம்ம ஹேண்ட்லிங் எப்படி நினைப்போம், ஒரு கார் வந்து ரோடோட பிளான்டடாக இருக்குது, அந்த பிளான்டடாக இருக்கும்போது ஹேண்ட்லிங் இன்னும் ஈஸி, அப்படி தானே? கூட சஸ்பென்ஷனை ஸ்டிஃபர் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளான்டட் ஒரு ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோன்னு உள்ள ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே என்னென்னா ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று, இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹையாகவும் இருக்கணும், இன்னொன்று சஸ்பென்ஷனில் ஒரு பேலன்ஸை எடுத்துகிட்டு வரணும். இந்த பேலன்ஸை இந்த ப்ராடக்ட் அட்டைன் ஆயிருக்கான்னு கேட்டால் இந்த மாடர்ன் டே இன்ஜினியரிங்கில் லேட்டஸ்டான லைட்டர் சேசிஸ் இருக்கக்கூடிய கார்ஸில் கண்டிப்பாக இது அட்டைன் ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இங்கே என்ன தெரியுமா ஃபேக்டர்? நான் முன்னாடி ஃப்ளூயிடிக் வெர்னா பற்றி ஒரு விஷயம் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அன்னைக்கு ஹுண்டேவுடைய சேசிஸால் இவ்வளவு பவர் அண்ட் டார்க்கை வந்து 1.6 டீசல்ஸ் வச்சுருந்தாங்க. பவர் அண்ட் டார்க்கை ஹோல்டு பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த பீரியடில் இருந்த வெண்டோ ஆகட்டும், அப்போ ரேப்பிட் வரல அந்த டைமில், வெண்டோ ஆகட்டும், அப்புறம் ரேப்பிட் வந்தது, வெண்டோ கூட காம்படிஷனில் இருந்த ஃபியஸ்டா, குளோபல் ஃபியஸ்டா ஆகட்டும், அது அந்த சேசிஸில் அந்த இன்ஜினோட பவர் அண்ட் டார்க் அது ஹோல்டு பண்ணிச்சுது. அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி இந்த சேசிஸுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். அதாவது இந்த MQB-A0IN இந்த 150 PS பவரையும் 250 Nm டார்க்கை நீங்கள் இப்போ இங்கே பாருங்கள், டிஎஸ்டியை நான் ஃப்ளோர் பண்ணேன், உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அது தெரியலை, லிஃப்ட் பண்ணி போகலை, ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே போகுது பாருங்கள். இந்த சேசிஸ் கண்ட்ரோலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே இப்போ நீங்கள் கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஸ்டியரிங் வந்து ஹைட்ராலிக் மாதிரி இல்லையே, அதுக்கு வர்றேன். இப்போ கண்டிப்பாக ஹைட்ராலிக் ஸ்டியரிங்ஸ் வந்து கொடுக்குற அந்த வெயிட்டும், ஹைட்ராலிக் கொடுக்குற அந்த மெனுவரிங், அந்த ஒரு ஃபீலும், அந்த ஃபீல் தான், ஐ மீன் அந்த கனெக்ட் தான். அந்த கனெக்ட் வந்து இபிஎஸ்ஸால் கொடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு என்ஜினியரோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எஃபிஷியன்சி ஒரு ஃபேக்டர், காரோடைய மெயின்டெனன்ஸ் ஒரு ஃபேக்டர்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் ஹைட்ராலிக்ஸை வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணிக்கிட்டு இபிஎஸ்க்கு வந்துட்டாங்க. ஏன்னா லெஸர் மூவிங் பார்ட்ஸ், அதில் ஒரு பெல்ட் ட்ரிவன் சிஸ்டம் இருக்கும், அதில் ஒரு பெரிய ஹோஸ் இருக்கும். இங்கே பழைய ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், பெல்ட்டில் வந்து அந்த டார்க், அந்த மோட்டரோடைய டார்க் வேரி ஆகிறது நம்ம திருப்பும் போதெல்லாம் கேட்கும், சவுண்டு போடும், லீக் ஆகும். இந்த தலைவலி எல்லாம் குறைச்சிக்கிட்டு இன்னும் கேலிப்ரேட் பண்ணுறதுல உள்ள பிரச்சனை இருக்குது. இபிஎஸ்க்கு போயிட்டோன்னா மூவிங் பார்ட்ஸ் கம்மி. ஈவன் நீங்கள் வந்து ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமில் பெல்ட் ட்ரிவனாக எவ்வளோ லோடு இருக்குதோ அதே மாதிரி ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங்க்கும் அந்த லோடு அதில் இருக்கும். அதை டெலீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பவர் சப்ளை எடுத்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டர், ஆனால் அந்த எலக்ட்ரிக் மோட்டரில் டியூனிங் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூனிங்கில் எப்படி பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு ஸ்லைட் காம்ப்ரமைஸ் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு கோர் கார் லவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங்ஸ் தான் நமக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்டியரிங் டார்க்கோடைய டைனாமிக் அடாப்டேஷன்ஸு, அந்த கேலிப்ரேஷன், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் இல்லாமல் அந்த கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி லீனியராக கட் ஆகிற ஒரு ஸ்டைலில் அந்த டியூனிங் பண்ணியிருப்பாங்க. இதோடைய காம்பினேஷனில் தான் நமக்கு வந்து சேசி, இந்த ஸ்டியரிங் ப்ளஸ் என்ஜின் ப்ளஸ் சஸ்பென்ஷன், இந்த 4 பேரும் தான் இந்த செட் ஆஃப் செடான்ஸில் இருந்து விட்டஸை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுற விஷயம். நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். நீங்கள் பழைய கார்ஸ் ஓட்டி இருக்கிற பீப்புள்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபோக்ஸ்வேகன் வேர்சஸ் ஸ்கோடான்னு நம்ம கம்பேர் பண்ண எப்போவுமே இவங்களுடைய கசின்ஸ், அதாவது ஃபோக்ஸ்வேகனுடைய கசினான ஸ்கோடாஸ் எப்போவுமே ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக இருக்கும். நமக்கு ஜெட்டா உடைக்கும் அக்டேவியா பிடிக்கும், பசாட்டை உடைக்கும் சூப்போ பிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த இந்தியா 2.0 நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்டோரி எப்படின்னா ஃபோக்ஸ்வேகன் மோர் லைக் எ கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாகவும், ஸ்கோடா கம்ஃபர்ட் இருந்தாலும் டிரைவர் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும் முன்னாடி காலகட்டத்தில். ஆனால் இந்த MQB-A0IN சீரீஸில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்கோடா உடைக்கும் ஃபோக்ஸ்வேகன் கொஞ்சம் கூட டிரைவர் கனெக்டில் இருக்கும். அது நீங்கள் கம்பேரிசனில் ஓட்டி பார்க்கும்போது தெரியும். நம்மளோட பழைய ரிவ்யூஸ்லேயே நம்ம அதை பேசியிருந்தோம். அந்த ஒரு கனெக்டும் இந்த சேசிஸுக்கும் இந்த ஸ்டியரிங்க்கும் அந்த ஒரு இதில் இருக்குது. இப்போ நீங்கள்
இந்த எலக்ட்ரிக் இல்லை எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பவர் ஸ்டீரிங் சொல்லக்கூடிய இந்த சோகால் நியூவர் ஜென்ரேஷன் சிஸ்டம்ஸில் இசியூவில் இருந்து வரக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளோட வீல் ஸ்பீட் சென்சார்லேருந்து கிடைக்கிற டேட்டா, நம்மளுடைய த்ராட்டிலில் வரக்கூடிய டேட்டா, இது எல்லாமே சேர்த்து அந்த பிச் அண்ட் யா சென்சார்ல இருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாமே சேர்த்து அது ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு கண்ட்ரோலை ஸ்டியரிங்கில் கொடுக்கும். அந்த கண்ட்ரோல் வந்து நமக்கு டிரைவிங்கில் அந்த கனெக்டை கொடுக்கும். இப்போ அடுத்த பார்ட் வந்து என்ஜின். ஏன்னா ஹியூமன் பாடிக்கு ஹார்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டான கரெக்டான டிஸ்பிளேஸ்மெண்ட் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் எவ்ரி காருக்கு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் இந்த பேலன்ஸ் இல்லாதனால தான் நம்ம there is no replacement for displacement சொல்லக்கூடியதெல்லாம் திருப்பி பேசுகிறோம். அந்த இடத்துல 1 லிட்டரை விடைக்கும் இந்த காருக்கு வந்து கண்டிப்பாக 1.5 லிட்டர் இந்த EA211 சொல்லக்கூடிய இந்த ஈவோ சீரிஸ் என்ஜின் தான் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். 150 PS ஆஃப் பவரும் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் இதுக்கு தேவைன்னு சொல்லும்போது அது டர்போ ஸ்டாட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய டைரக்ட் இன்ஜெக்ஷனாக இருக்குது. ப்ளஸ் அது வந்து டர்போ கனெக்டடாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட இருக்கிற டர்போவை நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். கூட அந்த கனெக்ட், அதாவது நம்ம வந்து ஒரு கார் ஓட்டும் போது டிரைவருக்கு அந்த கனெக்ட் எப்படி கிடைக்கணும், அதே மாதிரி வந்து அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ, டார்க் டு வெயிட் ரேஷியோ, இந்த எல்லா பராமீட்டர்ஸும் டிக் ஆகணும்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். அதுக்கு இந்த என்ஜின் தான் கரெக்டடாக இருக்கும். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த என்ஜினோட பவர் அண்ட் டார்க்கை ஹோல்டு பண்ணுறதுக்கான சேசிஸ் கண்ட்ரோலையும் அவங்க பண்ணியிருக்கிறதுல தான் இந்த என்ஜின்ல இருந்து நமக்கு வந்து அந்த ராவான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. ஏன்னா இப்போ இங்கே சஸ்பென்ஷன் ஒரு குரூஷியலான ஒரு ஃபேக்டருக்குள்ளே வரும். ஃப்ரண்டில் மெக்பர்சன் ஸ்டட் வித் ஸ்டெபிலைசர் பார். இந்த ஸ்டெபிலைசர் பார் வந்து ரெகுலராக எல்லா கார்ஸ்லையும் நம்ம பார்க்க மாட்டோம். இதில் வந்து அந்த சேசிஸ் கண்ட்ரோலுக்கு ஸ்டெபிலைசர் பார் கொடுத்துருப்பாங்க. ரியரில் வந்து சாதா ட்விஸ்பி மேக்ஸில் தான். அந்த ட்விஸ்பி மேக்ஸில் அந்த பேலன்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து கம்ஃபர்ட் ஃபோக்கஸை தாண்டி அந்த ஹேண்ட்லிங் ஃபோக்கஸில் இருக்கும். உங்களுக்கு ஒரு இந்த இவ்வளோ லெங்க் வந்து லைபிளாக இருக்காது டிரைவ் பண்ணும்போது. இப்போ நீங்கள் சடனாக வந்து ஃப்ளோர் பண்ணிங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஃப்ளோர் பண்ண காரணமே இதில் வந்து கொஞ்சம் பம்பியான பேட்டர்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இது அப்படி ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு போயிடும் பார்த்தீங்களா. இது வந்து நம்ம சில கார்ஸில் வரும்போது டேனி என்ன பண்ணும், ஸ்விங் பண்ண தானே கார்ஸு தூக்கி போடும், சீசா மாதிரி தூக்கி போடும். இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து நான் நல்ல ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணேன். அந்த சேசிஸ் அந்த ஸ்பீடை வாங்கிக்கிட்டு பேசஞ்சரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுருந்து இவ்வளோ லீனான இடத்துக்குள்ளே எனக்கு போக முடியும். இந்த சோகால்டு கண்ட்ரோல் தான் அந்த டைனாமிக்கலி சார்ட்டடான ஃபீலை கொடுக்குறது. இப்போ இதில் கொஞ்சம் பேருக்கு டவுட் வரும். ஸ்பெக் ஷீட் பார்க்கும்போது இதில் வந்து ட்ரம் பிரேக் இருக்குது, டிஸ்க் பிரேக் இருந்தால் தானே நல்லா இருக்கும். உண்மைதான். ஆனால் வந்து கேலிப்ரேஷன் தான் இங்கே ஃபேக்டர். அதுக்கு தான் என்ஜினியர்ஸ் இருக்கிறது. இங்கே வந்து பெரிய ட்ரம் கொடுத்துருப்பாங்க. சில டிஸ்க் பிரேக்ஸ் கிரியேட் பண்ணுற அந்த ஒரு ஜி ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவோ, இல்லை வந்து அந்த ஸ்டாப்பிங் பவர் இருக்கும், ஆனால் வந்து அது சடனாக நிற்கும், உள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் பிடிக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இதில் ட்ரம்மே போதும், லீனியரான பிரேக்கிங் கிடைக்கிது, ஆனால் கரெக்டான ஸ்டாப்பிங் பவர் கிடைக்கிது. இப்படி இது எல்லா பராமீட்டர்ஸும் கனெக்ட் ஆகும்போது தான் இந்த கார் ஒரு பர்ஃபெக்ட் டிரைவர் செடான்னு சொல்லக்கூடியது. நீங்கள் கார்னரில் கொண்டு போய் த்ரோ பண்ணுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். கார்னரில் வந்து சேஸஸை நம்ம த்ரோ பண்ணி, இப்போ நீங்கள் அதில் பாருங்கள், ஒரு மராசோக்கு இதுக்கு இடையில நான் வந்து 3 ஸ்பீடில் இங்கே பார்த்தீங்களா, இந்த கார்னரில் வந்து இதே ஸ்பீடில் நம்மளால் டைனாமிக்கலி சார்ட்டடாக போனோம். பின்னாடி இருக்கிற பர்சன் ஃபியர் ஆகக்கூடாது. ஸ்டியரிங்கில் அந்த வெயிட் இருக்குது. நான் எதிர்பார்க்கிறத வந்து இந்த வெஹிக்கிள் பண்ணி கொடுக்குது. நான் சொல்கிறதெல்லாம் இந்த வெஹிக்கிள் கேட்குது. எவ்வளவு பிளான்டாக இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட் ஃபீல் தான் இந்த நான் பேசின எல்லா பராமீட்டர்ஸும் சேர்ந்து வந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். இப்போ பாருங்க, சடன் பிரேக் பண்ணாலும் நான் ஜிஃபோர்ஸ் உனக்கு பின்னாடி ஃபீல் ஆச்சா? இல்லை. அதுதான் இந்த என்டையர் எபிசோடில் நம்ம இந்த காரை செலக்ட் பண்ணுறதுக்காக காரணம். இன்னொன்று கூட நான் இதில் சொல்லணும். இதில் ஸ்லாவியா வந்து மோசம் எல்லாம் கிடையாது. ஸ்லாவியாவை விடைக்கும் இது பெட்டர். அதுதான் அதில் பாயிண்ட். அதுக்காக வந்து இப்போது யார் நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டிரைவரோட ஒரு ஃபீலில் இது ஸ்லைட்லி பெட்டர். அந்த டியூன் தான். ஐ மீன், இப்போ நீங்கள் வந்து இதில் எல்லாத்துலேயுமே டியூன் தாங்க. ஏன்னா இசியூஸ் இருக்குது, மல்டிபிள் நம்பர் ஆஃப் இசியூஸ் இருக்குது. இந்த மல்டிபிள் நம்பர் ஆஃப் இசியூஸில் ஒவ்வொரு பராமீட்டரில் அவங்க கொடுக்குற அந்த கிளாசிஃபிகேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த டேட்டாவுடைய அந்த அவுட்புட் தான் நம்ம அந்த டியூனிங்கில் பார்க்குறது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கார் பாருங்கள், அப்படியே கிளைட் ஆகி இந்த கார்னருக்குள்ளே வருது. இது ஒரு டிப்பிக்கல் பேரபோலா. எங்கள் ஊருக்குள்ளே ஒரு பேரபோலா இருக்கிறது இதுதான்.
இதில் நான் ஸ்டியரிங்கில் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணலை. நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணனோ அதே ஆங்கிளில் தான் இது அந்த நடுவில் அப்படியே கனெக்ட் ஆகி வருது. ஆனால் நீங்கள் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 121 122 இருக்குது. இதுதான் அந்த கனெக்ட். இப்போ இந்த என்ஜின் பற்றி சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். என்னென்னா நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல ஒரு விஷயம் வந்ததுனால தான், அதுலேயும் இந்த என்ஜினோட என்ஜினியரிங்கில் தான் இந்த காரோடைய காஸ்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க இந்த இன்டீரியரில் எல்லாம் பட்ஜெட்டை பிடிச்சது. ஏன்னா நீங்கள் ஒரு என்ஜினியர்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா எது கோராக இருக்கும், எது செகண்டரியாக இருக்கும், அதாவது எது ப்ரைமரியாக இருக்கும்னு பார்க்கும்போது இங்கே என்ஜின், ஏன்னா இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு அஃபேர், என்ஜினும் அந்த டிரான்ஸ்மிஷனும். இப்போ என்ஜின் வைஸ் பார்த்தோம்னா நம்ம இந்த பட்ஜெட்டில் இன்னைக்கு கிடைக்கிற டர்போ பெட்ரோல்ஸில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் என்ஜினியரிங் ஹேப்பனாக இருக்கக்கூடிய ஒரு மெஷின், ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் என்ஜின்ஸ் ஓட்டுறோம். அந்த ஒரு என்ஜினுடைய ஃபீல், இப்போ நீங்கள் சில டர்போ பெட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அதை எப்படி சொல்கிறது, பண்ண முடியாத ஒரு வேலையை அதுக்கு மேலே ஒரு சுமையாக தான் அது பண்ணிகிட்டு இருக்கோம். அது லேபராகி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த என்ஜினை நீங்கள் லைட் ஃபுட்டடாக ஓட்டும்போது ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி உள்ளே இருக்கும். 2 சிலிண்டர்ஸ் தான் வந்து ஃபியூவலை பர்ன் பண்ணும். நீங்கள் சடனாக ஃப்ளோர் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்சிவான அவுட்புட் கொடுக்கும். இந்த ஃபன் ஃபேக்டர்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி கூட இந்த பர்டிகுலர் என்ஜின் வந்து 1 லிட்டர் வரைக்கும் ரிலையபிளாக இருக்கும். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஹைவேஸ் நிறைய ஓட்டுறோன்னா ஃபியூல் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இந்த என்ஜின் வந்து சிரமப்படவே இல்லை. இந்த என்ஜினை நம்ம ரெட்லைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த என்ஜினை நீங்கள் ஃப்ளாட்டாகவே ஓட்டலாம். இப்போ நீங்கள் சில என்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை போட்டு ஸ்க்வீஸ் பண்ணணும், அதை போட்டு புஷ் பண்ணணும், பண்ணு அவுட்புட் வேணும்னு சொல்லி. இது அப்படி கிடையாது. நீங்கள் லைட் ஃபுட்டடாகவே நீங்கள் அப்படி லீனியராக ஓட்டிகிட்டு போக முடியும். அதுக்கு காம்பினேஷன் வந்து அந்த DQ200 தான். நிறைய இதில் பாருங்களேன், இந்த இடத்துல அது எப்படி ஹேண்டில் ஆகுதுன்னு பாருங்கள். நான் சிங்கிள் ஹேண்டட் காட்டுறது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால தான். நீங்கள் ஓட்டும்போது கண்டிப்பாக ஸ்டியரிங்கில் 2 கையும் வச்சுக்குவாங்க. சிம்பிள். இதெல்லாம் நம்ம MSPTயில் இருக்கிற பேராபோலா கொண்டு போய் ஓட்டணும். ஏன்னா நீங்கள் இவங்க ஒரு என்டூரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் நேட்ராக்கில் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் நீங்கள் ஸ்பீட்ஸ் வந்து அப்படி பில்டு பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் இது கொடுக்கும். அப்புறம் இந்த கனெக்ட் வந்து கூட கொடுக்கறது அந்த DQ200 DSC யூனிட் தான். DSC பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதெல்லாம் இப்போ நம்ம பேச வரல. DQ200 பார்த்தோம்னா ஒரு ட்ரை கிளச் சிஸ்டம். அந்த சிஸ்டம் இன்னும் இந்தியா கேலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்குது. ஃபெயில்யூர் ரேட் நல்லா குறைஞ்சிருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த மாதிரி GTA இந்த DSC வாங்குறீங்கன்னா அவங்களோட வாரண்டி ப்ரோக்ராம் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. சிட்டிஸில் ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணாமல் ஹைவேஸில் யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ ஆக்யூரேட்டாக அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த சிஸ்டமும் இந்த ரெஸ்பான்ஸ், ஏன்னா நீங்கள் இதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து எந்த டிரான்ஸ்மிஷன்லையும் நமக்கு கிடைக்காது. அதாவது நீங்கள் வந்து கொரியன்ஸோட DCT எடுத்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற வேறு எனி செட் ஆஃப் DCTs எடுத்தாலும், பவர் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய ஃபோர்டோடது எடுத்தாலும் சரி, டியூவல் கிளச்சுனாலே அது இந்த DSC தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த இன்புட்டை அது எப்படி சீம்லெஸ்ஸாக பண்ணுதுன்னு உள்ளது தான் அதில் ஃபேக்டர். அது இப்போ இந்த என்ஜின் கூட கரெக்டான காம்பினேஷனே வந்து இதுதான். அப்போ அந்த காம்பினேஷனும் அதில் மேட்ச் ஆகுது. ஈவன் நீங்கள் வந்து ஸ்பிரிட்டடாக ஓட்டாமல் லைட் ஃபுட்டடாக ஓட்டினாலும் அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஐ அந்த ஒரு லேசி அனுப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன்னே. குயிக்காக டவுன்ஷிப் பண்ணியாச்சு. நான் பிரேக் பண்ண உடனே பேக்கில் பார்த்து தான் நான் பிரேக் பண்ணுறேன். 3 பாருங்கள், இது வந்து ஷார்ட்டான ரேஷியோஸ் தான். இந்த பாருங்கள், குயிக்காக அப்ஷூட் பண்ணுது இந்த டைமுக்குள்ளே. 4 5 59 ஸ்பீடுக்கு தான் வந்திருக்கோம். 6 7 எப்போ அப்ஷூட் ஆகுது பாருங்கள், ஆயிடுச்சு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே 7 ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் லீனியராக ஓட்டுறீங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை, அப்படி இது ஓட்ட முடியுமான்னு கேட்டால் உண்மையிலே சிம்பிளாக ஓட்ட முடியும். நீங்கள் லைட் ஃபுட்டராக அப்படி போயிட்டே இருக்கலாம். தேவைன்னா மட்டும்தான் டவுன் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த ஒரு ஸ்டைலுக்கும் இது அடாப்ட் ஆகும். இப்போ சேஃப்டின்னு சொல்லக்கூடியது நமக்கு இன்னைக்கு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட்னு தெரியும். அதில் ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸில் காரோட சேஃப்டி ஒரு ஃபேக்டர். இப்போ நீங்கள் கார்னர் பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய கார்னர் ஸ்டெபிலிட்டிக்காக பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், ESP ஆகட்டும், இதெல்லாமே நமக்கு தேவை. இன்றைக்குள்ள மாடர்ன் டே கார்ஸில் ஹை டார்கி அப்ளிகேஷன்ஸில் ஸ்லிப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெஹிக்கிளோடைய பிரேக்கிங் ABS கூட கம்பைன் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குறது. இந்த இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வெஹிக்கிளை புஷ் பண்ணுறோன்னு வைங்களேன். புஷ் பண்ணும்போது இப்போது லேட்ரல் ஃபோர்ஸஸால் இல்லை வந்து ஸ்லிப்னால ஏதாவது ஒரு வீல் வந்து ஸ்லிப் ஆகுறத நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு வைங்களேன். இல்லை அந்த சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க என்னென்னா எலக்ட்ரானிக் லாக்கிங் டிஃபரன்ஷியல் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அது எக்ஸ்டிஎஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். அது என்ன பண்ணும், இஎஸ்பி அண்ட் ஏபிஎஸ் அந்த என்டையர் யூனிட் கூட கம்பைன் பண்ணி அது நமக்கு வந்து அந்த ஸ்லிப்பேஜை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்லிப்பேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பிரேக்கிங்கையும் டார்க் டிஸ்ட்ரிபியூஷனையும் பண்ணி கொடுக்கும். அது பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து நம்மளுடைய இந்த ரைட் சைடு நம்ம இப்படி லெஃப்ட் கார்னர் பண்ணுறோம், இல்லை நம்ம இன்னொரு கார்னர் பண்ணும்போது ரைட் சைடு வீல் தூக்குதுன்னு வைங்களேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டார்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ப்ராப்பராக ஃப்ரண்ட் வீலில் வந்து டார்க்கை கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்ணி இந்த சைடு வீலை கண்ட்ரோலுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு அந்த வீலை உட்கார வைக்கிறதுக்கான வேலையை அது சிம்பிளாக பண்ணும். அப்படி அந்த ஃபீச்சரையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸில் கார்னர் ஸ்டெபிலிட்டிக்காக வெட் கிரிப்புக்கான எல்லா விஷயங்களும் பண்ணோம். இன்டாக்டாக வெஹிக்கிள் ரோடோட இருக்கணுக்கான விஷயங்களையும் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த டிரைவிங் டைனாமிக்ஸுக்கு கூட வரக்கூடிய விஷயம். கூட நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஜிடி பேட்ஜிங் வந்து இவங்க என்னதுக்கு மீன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜிடின்னு சொல்லக்கூடியது கிராண்ட் டூரர்னு ஒரு கான்செப்ட் தான். அப்படின்னா ஒரு கார் வந்து லாங் ரேஞ்சுக்கு ஓட்டணும், ஃபன் டு டிரைவாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், டியூரபுளாக இருக்கணும். லாங் ரேஞ்ச் ஓட்டும் போது நம்மளை வழியில் ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அதில். அப்படி ஒரு பேலன்ஸ்டு கதை தான் ஜிடியோட கதை. இவங்களும் இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து ஜிடின்னு சொல்லக்கூடியதுக்கான ரீசன் அதுதான். ஆனால் இது யூரோப்பில் இருக்கக்கூடிய மற்ற ஜிடிஸ்ன்னு கேட்டால் இது அது இல்லை, இது பேட்ஜிங் தான். ஆனால் அந்த பேட்ஜில் இருக்கக்கூடிய கோர் வேல்யூஸ் இதுலையும் அப்படி தொட்டு தொட்டு போகிறதுனால இதையும் நம்ம ஜிடின்னு மெக்கானிக்கலி அதோட விஷயங்கள் இருக்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ இதை இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஓட்டுறவங்க, உங்களுக்கு ஃபன் ஃபேக்டரும் மிஸ் ஆகக்கூடாது, ஃபேமிலியோடைய சேஃப்டியும் கம்ஃபர்ட்டும் நமக்கு தேவை, பிளான்டாகவும் இருக்கணும், என்ஜாயபுளாகவும் இருக்கணும். நீங்கள் வந்து பெங்களூர் டு சேலம், பெங்களூர் டு சென்னை, பெங்களூர் டு திருச்சி, இல்லை சென்னை டு சோக்கால்டுன்னு சொல்லி நீங்கள் எவ்ரி மந்த் ஒரு 2 times எடுக்கிறீங்க, இல்லை சென்னை டு எங்கள் ஊருக்கே ஒரு 12 hours டிரைவ் இருக்குது ஃபேமிலியோட வந்தோன்னா, இப்படியெல்லாம் டிரைவ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஜிடியோட ஸ்டோரி கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இதில் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் நம்ம இன்டீரியரில் பேசின அந்த இனிஷியலி பேசின விஷயம் தான். அதை இதுக்கு கூட நான் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இன்னைக்கு சர்டன் கார்ஸ் வந்து இன்னைக்கு கார்ஸ் வந்து வாங்கணும்னாலே சர்டன் பேராமீட்டர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாங்க முடியாது. இங்கே பட்ஜெட்டிங் ஆகலாம், மாஸ் மார்க்கெட் கார்ஸ் ஆகலாம், இல்லை நீஷ் கார்ஸ் ஆகலாம், இல்லை வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸை பேஸ் பண்ண கார்ஸ் ஆகலாம். இப்படி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதில் இது வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கார். அதாவது இது இவங்களுக்கு தான் இது செட் ஆகும், அந்த அவங்களுக்கான காருன்னு தான் அதை நம்ம அந்த அவங்கள் யாருன்னு உள்ளது தான் நான் இப்போ சொன்ன அந்த எக்ஸாம்பிள் ஃபன் ஃபேக்டர் இதெல்லாம் சேர்த்து. இப்போ ஒரு ஃபன் டு டிரைவ்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து எக்ஸிபிட் ஆகிற ஒரு இடம், டிரைவர் கூட கனெக்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டியரிங்கோடைய இந்த காம்பினேஷன், நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்னர் பண்ணுற ஒரு ஃபீல், இது எல்லாமே இந்த மாதிரி ட்விஸ்டி ரோட்ஸில் ஓட்டும் போது இந்த கார் சப்போர்ட் பண்ணும். மெயினாக இந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வந்து இப்போ ஹைட்ராலிக் மாதிரி இருக்காது, அதை நான் முதல்ல பேசிட்டேன். ஆனால் இந்த இபிஎஸ்ல எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த பாருங்கள், இந்த மாதிரி கார்னர்ஸுக்குள்ளே நீங்கள் த்ரோ பண்ணும்போது அந்த சேசிஸ் கண்ட்ரோலும் ஸ்டியரிங்கில் அந்த கார்னருக்கு உள்ளே போயிட்டு அது ரிட்டர்ன் டு சென்டருக்கான அந்த ஆக்ஷன், ப்ளஸ் நம்ம பிரேக் பண்ணும்போது பிரேக் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், இது எல்லாமே இதோடைய அந்த அஜைல் ஃபீலிங்கை வந்து கொடுக்குற ஒரு இடம் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசும்போது ஸ்டியரிங் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு போர்ஷனே இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். என்னென்னா நம்ம ஓவர் ஷூட்டும் ஆகக்கூடாது, நம்ம கரெக்டாக இன் பிளேஸில் இருக்கணும், அண்டர் ஸ்டீர் ஆகக்கூடாது, ஓவர் ஸ்டீர் ஆகக்கூடாது. இது எல்லாமே இதில் கனெக்டடாக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இதில் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி ஓட்டினாலும் சரி, வெஹிக்கிள் வந்து ஸ்பீட்ஸ் நமக்கு தெரியாது, அந்த பிஹேவியர், அதாவது வெஹிக்கிள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து இதில் இருக்கும். இப்போ நீங்கள் நல்ல ஃபன் டு டிரைவ் விரும்பக்கூடிய டிரைவர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கார்ஸை வந்து கார்னரில் த்ரோ பண்ண பிடிக்கும். இப்போ நீங்கள் த்ரோயிங்கன்னு சொல்கிறது நிறைய பேர் இது என்னது இது கார்னரில் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னு எல்லாம் கன்சல்டிங்கில் என்கிட்ட கேட்பாங்க. அதை நீங்கள் கார்னருக்குள்ளே கொண்டு போகிற ஸ்பீடை கேரி பண்ணி அவ்வளோ அஜைலாக வெளியே வர்றது தான்
நான் இந்த ரோட்டில் ரிட்டர்ன் வரேன், நம்ம அதை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஹில்ல கிளைம் பண்ணுறோம், என்ன பாருங்கள், இது ஒரு ஹில் கிடையாது, ஹில் கிளைம்பிங்கான ஒரு கான்செப்டான ஒரு ரோடு. நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கனெக்டடாக அந்த டிரைவர் கூட அது கனெக்ட். அதுக்கு என்ஜினும் ஒரு ரீசன், என்ஜினுடைய டார்க் ஃப்ளோவும் டிரான்ஸ்மிஷன் ஒரு ரீசன். ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாமே நம்ம பண்ணுறது லீகல் ஸ்பீட்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு இந்த ஃபன் டு டிரைவ் ஓட்டுறவங்களுக்கும் ரேஷ் பண்ணுறவங்களுக்கும் உண்மையிலே சம்மந்தம் இருக்காது. ஃபன் டு டிரைவ் ஓட்டுறவங்க ஒரு F1 சீட்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி அவங்கள உட்கார வச்சுக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள சில டிரைவர்ஸ் அப்படி இருப்பீங்க, நீங்கள் கேஷுவலாக ஓட்டும்போது அப்படி ஃப்ரீயாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபன் டு டிரைவ் ஃபேக்டர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டியரிங்கில் இந்த கை இப்படி இருக்கும். நம்ம கண் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, கண் அங்கே இங்கே மூவ் ஆகிறது மட்டும் தெரியும், ஆனால் ஹெட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரேக்கும் இதுவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுக்கலாம். நமக்கு என்ஜின் பிரேக்கிங் இருந்தால் இப்போ இந்த கார்னரில் நம்ம வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு அந்த டார்க்கில் இறங்குவோம். இதில் அது கிடையாது. ஐ மீன் அந்த ஒரு ஃபீல் மட்டும் இல்லை. நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ட்விஸ்டி ரோட்ஸில் கண்டிப்பாக கவனமாக ஓட்டணும். ஏன்னா பீப்புள் வந்து இந்த பைக்கர்ஸ் எல்லாம் கவனிக்காமல் திரும்புவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கண்டிப்பாக கவனித்து ஓட்டணும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பிரேக் பண்ணியாச்சு, தேங்க்ஸ் டு டிஎஸ்சி அது வந்து இது பண்ணுது. அந்த சேசிஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே இருக்குது. வெஹிக்கிள் வந்து இந்த கார்னருக்கு லைன்லேயே கூட வருது. உங்களுக்கு கையில் இருந்து அது போகலை. அந்த ஃபியர் ஃபேக்டர் எங்கேயுமே வரல. நீங்கள் எப்போச்சும் கன்னியாகுமரி ட்ரிப் வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸை ஸ்பேர் பண்ணி இந்த நெட்டான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வாங்க. நெட்டாவுடைய லொக்கேஷன் வந்து மேகசின் வாங்கினவங்களுக்கு அந்த மேகசினில் நம்ம போட்டிருப்போம். இந்த ஃபோட்டோ நம்ம இங்கே தான் எடுத்திருப்போம். இந்த பாருங்கள், இதுதான் கார்னரில் த்ரோ பண்ணுறது. அந்த வண்டியை நம்ம பார்த்தப்புறம் கூட ஃபியர் நமக்கு வரல. நம்ம அதே அஜயிலாக கட் பண்ணி உள்ள வந்தாச்சு. இவ்வளோதான். இதிலே தான் அந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் இதை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய இந்த எபிசோடில் இது ஃபீச்சர் ஆனது. சரி, இவ்வளோ நேரம் நான் நிறைய பாசிட்டிவ்ஸ் பேசிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இதில் சொல்லணும். ஸ்டியரிங் வந்து ஃபோக்ஸ்வேகன் என்ஜினியர்ஸ் வந்து இதில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, நாங்கள் இந்த நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணோம். ஆனால் இனிமேல் இதில் கொஞ்சம் கூட உங்களுடைய டியூனிங்கில் ஒரு ஆக்குரஸி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது எப்படின்னா, அந்த கிரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு ஹைட்ராலிக் கொடுக்கக்கூடிய கிரிப்பை டைனாமிக் ஸ்டியரிங் டார்க்குன்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் வந்து நிறைய ஓஇஸ் இப்போ பண்ணுறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேர் தான். ஏன்னா உங்களுடைய மோட்டர் அசம்பிளியும் அந்த ஸ்டியரிங் பாக்ஸ்லேயும் நிறைய வேலைகள் இருக்கும். அது கூட இதில் பண்ணிங்கன்னா இந்த கனெக்ட் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட கனெக்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, நீங்கள் உங்களுடைய குளோபல் இதுக்கிட்ட இருந்தாவது வாங்கி இந்த ஃபண்டிங்கை வாங்கி இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் மாற்றுறாங்க. அதில் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ஐ மீன் நான் இது எப்படி சொல்கிறது, இது மாருதி கிரேடா, அது மாருதி கிரேடில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த பியானோ பிளாக் மட்டும் அங்கங்கேயே கண்ணில் தெரியலைன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக மாற்றுறது நல்லது. அப்புறம் ஒரு நெகட்டிவ்னு சொன்னால், அது இந்த ப்ராடக்ட்னே விற்கிறது அதனால தான். ஆனால் நீங்கள் ஒரு ஜிடியாக மீன் பண்ணி ஒரு ஜிடியாக பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் லோ கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு லிமிட்டட் எடிஷனாகவோ இல்லை வந்து ஒரு எண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடலாக ஒரிஜினல் ஜிடியா அது கொஞ்சம் கூட லோ ஸ்லங்காக டேம்பிங்கை கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக டியூன் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டாக இருக்கும். மற்றபடி ஒரு டிரைவர்ஸ் டிலைட்டுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரி, டீசல் பற்றி இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம். நான் பேசி வந்து இதாகிடுச்சு. மேபி நீங்கள் ஹைப்ரிட், இந்த ஃபியூல் எக்கனாமி ப்ராப்ளத்துக்கு ஒரு ஹைப்ரிட் கூட திங்க் பண்ணலாம். அந்த மாதிரி வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்டான ஒரு கார் நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குறீங்க, மிட் சைஸ் செடானில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஃபோக்ஸ்வேகன் ப்ரோக்ராம் எல்லாம் கிடையாது. இது எங்களுடைய ஜாய்க்காக, பார்க்குற உங்களுடைய ஜாய்க்காக நாங்கள் வந்து எங்களை புஷ் பண்ணி பண்ணுற ஒரு கண்டென்ட். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைவேல என்ன தான் ஓட்டினாலும் நம்ம இங்கே வந்து இந்த காரை இந்த வைண்டிங்குள்ளே போட்டு புஷ் பண்ணும்போது தான் இந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இன்னொரு டிரைவ் ஹண்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. போன தடவை ஒரு கமெண்ட் வந்து எனக்கே வருத்தாயிடுச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம
டிரைவ் ஹண்ட் எபிசோடு அவ்வளோதானான்னு சொல்லி அந்த கமெண்ட்டை முடிஞ்சா நான் தேடி இதில் எடுத்து எடிட்டருக்கு நம்ம ஆன்சனுக்கு கொடுக்குறேன். அப்படி வரைக்கும் கேட்டிருந்தீங்க. இல்லை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு டைம் வேணும், நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம். டிரைவ் ஹண்ட் எபிசோடில் அடுத்த இதில் என்னென்ன பண்ணலான்னு நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவ் ரெஸ்பான்ஸ்.